ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லவ் நெக்ஸ்ட் டோர் எபிசோட் 8ஓட பேலன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். நம்ம ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி சென்ட் பண்ணுறான். இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்குது, பார்த்து முடிவு பண்ண அப்படின்னு க்யூட்டான இமோஜியும் சேர்த்து அனுப்புகிறான். அதை பார்த்தோன்னே என்னோட இவன் புதுசாக இமோஜிலாம் அனுப்புகிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி பார்த்து சிரிச்சுட்டு வந்துட்டுருக்கா. அப்போ இவளுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஹியோஜின் பையன் நிற்கிறான். அவனை பார்த்ததுமே ஸ்மைலே ஃபேட் ஆகுது. அவன் கையில் ஒரு டீ கப்பை வச்சுருக்கான். அதை வந்து ஹீரோயினிகிட்ட கொடுத்து குடிக்க சொல்கிறான். அந்த டீ கப்பை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினிக்கு இவங்களோட ஃபஸ்ட் மீட் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படி ஃபஸ்ட் மீட் என்ன நடந்திருக்கும்னா, நம்ம அந்த ஹியோஜன் பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயினிக்கு சார்ஜர்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஹீரோயினிக்கு காஃபி வாங்கி தரவா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அவன் வந்து ஹெர்பல் டீயை வாங்கி கொடுத்துட்டு காஃபி அதிகமாக குடிக்காதீங்க, அது உடம்புக்கு நல்லது இல்லைன்ற மாதிரி கேரிங்காக அட்வைஸ் பண்ணியிருப்பான். அது ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் எக்ஸ்காரியும் அந்த ஃபெரோஸ்கா கம்பெனியோட மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த எக்ஸ் சொல்கிறா, இவங்க எதுக்கு என்னோட அந்த பாட்டை வந்து செலக்ட் பண்ணாங்க, அது நல்லா இல்லை, வேறு ஏதாவது வந்து டிசைன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஏன்னா இனிமேல் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல, எனக்கு கவலையாக இருக்குன்ற மாதிரி இவெல்லாம் பேசிகிட்டே வந்துட்டுருக்கா. ஸோ ஒரு கட்டத்தில் ஹீரோ வந்துட்டு நான் ஹீரோனிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டான். இப்போ இவங்க 2 பேருமே பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், ஹீரோனி என்ன சொன்னான்ற மாதிரி எக்ஸ் கேட்குறா. அவள் எனக்கு ஆன்சரே பண்ணலை. ஓ அப்படியா, அப்போ கண்டிப்பாக போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி இவ ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறா, எனக்கு ஜெலஸாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு. ஸோ வந்து கரைச்சி ஊற்றிட்டு இருக்கிறா. ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்கிறான்னா, நான் தான் முட்டல் ஆகிட்டேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ நீ தான் முட்டல் ஆக போகிற. அன்னைக்கு ஹீரோனியோட ஹோட்டலில் தந்தான்ல, அவன் கூட அவளுக்கு க்ளோஸாக இருந்தான், நான் பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன், ஆனால் அவனும் ஒன்றும் இல்லை, பார்க்க அழகாக தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோ வந்துட்டு என்னது பார்க்க அழகாக இருக்கானா, கண்டிப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி ஜெலஸ் ஆகுறான். ஓ ஜெலஸான்ற மாதிரி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் சொன்னேன் அவனா பெரிய அழகன், அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி நான் கிளம்புறேன், நீ என்னமோ பண்ணு, ஆனால் ஒன்று பிரேக்கப் ஆனால் என்னை தேடி வா, நான் உனக்கு ட்ரிங்க்லாம் வாங்கி தரேன்ற மாதிரி அவள் சொல்கிறா. உடனே அவன் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வாயை மட்டும் திறக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்புறா. ஸோ அவள் கிளம்புன உடனே ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. அது இந்த ஹீரோனியோட தம்பி தான். நைட்டு வீட்டுக்கு வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்ற மாதிரி நான் சென்ட் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம ஹீரோனியோட அம்மா பார்த்தோம்னா அவங்க ஏடிஎம்மில் அமௌண்ட்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. அப்போ இந்த ஹீரோனி குக்கிங் கிளாஸ்லேருந்து வெளியே போகிறத பார்க்குறாங்க. அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது, என்னடா எங்கேருந்து வரான்ட்டு. ஸோ அந்த குக்கிங் கிளாஸ் டீச்சர்கிட்டே போயிட்டு இது என்ன இடம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களும் ஓ இது குக்கிங் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்னது குக்கிங் ஸ்கூலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. தென் அப்பாவோட கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனி நைட்டெல்லாம் ஊரை சுற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர, வீட்டுக்குள்ளே வந்து பார்த்து இந்த ஹீரோ பையன் உட்காந்துருக்கான். அவனை பார்த்ததுமே எதுக்கு நான் இங்கே உட்காந்துருக்கேன்ற மாதிரி கேட்க, அப்போ அவன் சொல்கிறான், உன் தம்பி தான் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னான், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓ உன்கிட்டேயும் ஆரம்பிச்சிட்டேன்னா, இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு தம்பிக்காரனை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறா. இந்த நேரம் பார்த்து நம்ம அம்மா அப்பா உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுமே அம்மா ஹீரோனியோட பேக்கை வாங்கி அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் கீழே கொட்டுறாங்க. அதில் தான் இந்த குக்கிங் கிளாஸ் புக் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. அவள் வந்துட்டு அம்மா எதுக்கு என்கிட்ட கேட்காம என் பேக்கை வாங்கி கீழே போட்டிங்க, கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு வாங்கிட்டு இருக்கிறேன். இப்போ அம்மா இது என்னன்ற மாதிரி கண்டினியூவாக கேட்க, இது என்னோட ட்ரீம் அப்படின்ற மாதிரி ஹீரோனி ஒரே வார்த்தையில் சொல்கிறா. அதை கேட்டோடனே அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது, திட்டுறாங்க. அப்போ ஹீரோ பையன் வந்து காமாக தான் இருக்கான். அவன் வந்துட்டு ஆன்ட்டி விடுங்க, எதுவும் சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ உனக்கு இது தெரியுமான்ற மாதிரி கேட்க, எனக்கு தெரியும் ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஓ 2 பேர் சேர்ந்து தான் இந்த வேலையவே பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு இவங்க போய் உட்காந்துடுறாங்க. இப்போ அப்பா திட்ட ஆரம்பிக்கிறாரு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை ஹீரோயினி, இதனால நீ ஒரு அறிவாளின்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் தெரியுது நீ ஒரு முட்டாள்னு. இங்கே பாரு, இந்த குக்கிங்லாம் தூக்கி போட்டுட்டு உன் பழைய வேலையை பாரு, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஒரு ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், எல்லாருக்கும் ருசியாக சமைக்கணும், அது கண்டிப்பாக முடியாது. கேட்க வேணால் நல்லாயிருக்கும், ஆனால் அது ரொம்பவே கஷ்டம், நீ உன் பழைய வேலையே பாருன்னு சொல்லி அப்பா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறாரு. இந்த நேரம் பார்த்து தம்பிக்காரன் உள்ளே வரான். அவன் உள்ளே வரும்போது, ஓ
சண்டையா, நீ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா ஹீரோயினின்ற மாதிரி ஹீரோயினை பிடிச்சி ஏதோ சொல்கிறான். ஸோ அவளுக்கு வந்துட்டு செம்ம காண்டாகுது. ஏன்னா இவளுக்கு தான் வந்துட்டு சொல்லிகிட்டே இருப்பாள், எப்போ பார்த்தாலும் தம்பிக்கு தான் எல்லாமே பார்க்குறீங்க வைக்கிறீங்கன்னு. இப்போ அவன் வந்துட்டு ஹீரோயினை சொல்லுவான், இவளுக்கு காண்டாயிடுது. ஸோ அவன் வந்துட்டியா எப்பயுமே நீங்கள் இவனுக்கு தான் எல்லாமே பண்ணுறீங்க, இவனுக்கு மியூசிக் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆனால் அவன் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டான். இப்படி தான் அவன் எல்லாத்துலேயுமே பண்ணுறான். ஆனால் நீங்கள் அவன் கேட்ட மட்டும் எல்லாமே பண்ணுறீங்க. ஏன் நான்லாம் அங்கே கஷ்டப்படலையா? எனக்கும் வழிகள்லாம் இருந்துச்சு. ஆனால் நான் குடும்ப கஷ்டத்துக்காக தான் நான் எதுவுமே சொல்லாமல் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு இவளும் பயங்கரமாக பேசிட்டு அங்கே அழுதுகிட்டே போயிடுறா. ஸோ ஹீரோ வந்துட்டு அவளை காம் பண்ணுறதுக்காக அவள் பின்னாடியே போகிறான். உடனே இந்த தம்பிக்காரன் வந்துட்டு என்ன இவன் மட்டும் தான் கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறான், நானும் தான் கஷ்டப்பட்டு இருந்தேன், இதெல்லாம் இவள் கண்ணுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இவனும் உள்ளேருந்து கத்திட்டு இருக்கிறான். இப்போ இவங்க 2 பேருமே இந்த செரி பிளாசம் ட்ரீ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த டயத்தில் அந்த செரி பிளாசம் எல்லாமே உதிர்ந்து விழுந்துட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே இந்த இடத்துக்கு வரணும்னு உனக்கு எப்படா தோணுச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதாவது யாராவது ஃபீல் பண்ணாங்களோ இல்லை கோவமாக இருந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு தான் கூட்டு வந்து சமாதானப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோயினி அப்போ உனக்கும் எக்ஸுக்கும் யூஸ் ஆச்சா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவன் வந்துட்டு இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினி அந்த ஃப்ளவர்லாம் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு இப்போ நீ ஓகேவா, உன் மனசு ரிலாக்ஸ் ஆயிடுச்சான்ற மாதிரி கேட்க, அவன் வந்துட்டு இல்லை எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீலிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவன் சொல்கிறான், இருக்கலாம், ஏன்னா நம்ம அம்மா அப்பா கூட சண்டை போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு சில நேரம் அவங்க பண்ணுறதுமே தப்பாக தான் முடியுது, அவங்களுக்குமே அந்த தப்பு புரிய மாட்டேங்குது, கடைசியில் நம்ம தான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கோன்ற மாதிரி சொன்னேனே. எப்படி என்னோடய ஃபீலிங்ஸை கரெக்டாக சொன்னேன், எனக்கும் அப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு, நீ உங்கள் அம்மா அப்பா கூட சண்டை போடுவேன்ற மாதிரி கேட்குறா. அவன் வந்துட்டு இல்லை நாளே எங்கள் அம்மா அப்பா கூட சண்டை போட மாட்டோம், யாருமே சண்டை போட மாட்டோன்ற மாதிரி சொல்கிறான். உன்னை ஹீரோயினி எனக்கு உன் ஃபேமிலியை பார்த்தாலே பொறாமையாக இருக்குது, அது முக்கியமாக உனக்கு என்ன மாதிரி ஒரு தம்பி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. இப்போ ஹீரோயினி எங்கள் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நான் எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி புலம்பிகிட்டே வர, எதுக்கு நீ கவலைப்படுற, அதை என்னோடய ஆஃபீஸில் கிச்சன் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொன்னோன்னே இவன் வந்துட்டு என்னது அங்கெல்லாம் வேணாம், அப்புறம் யாராவது எதாவது சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்டே நான் தான், உடனே ஏண்டி இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீ தானா, மறந்துட்டேன், இங்கே பாரு நீயா தான் கேட்டிருக்க, நானும் உங்ககிட்ட கேட்கல, நீயா என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்போ ஹீரோ வந்துட்டு ஒரே வார்த்தை தான் கேட்குறான், வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஃப்ளவர்லாம் பிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அப்படி பிடிக்கும்போதே இதெல்லாம் பாப்கார்ன் மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. அப்போ ஹீரோ அவங்களோட டைமை பார்த்துட்டு இன்னும் 9 நாள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவள் உடனே ஓட ஆரம்பிக்கிறா, இவனுமே ஃபாலோ பண்ணுறான். இப்போ நம்ம ரெட் பையனை பார்த்தோம்னா மோவோட ஆஃபீஸில் தான் இருக்கான். அவன் வந்துட்டு இவன் யார், எங்கேருந்து வந்தான், எதுக்காக வந்தான்ற மாதிரி சின்ன இன்ட்ரோ மாதிரி தரான். ஸோ அவங்களுமே நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க. போய் உன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கோ, மோ உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்ற மாதிரி சொன்னோன்னே இப்போ அவனுமே அவனுக்கான யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு வெளியே வரான். ஸோ மோ வந்துட்டு அவனுக்கு என்னென்ன தேவைப்படும் எமர்ஜென்சியில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. தென் ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு இப்போ ஒரு எமர்ஜென்சி இருக்கும், ஹார்ட் அட்டாக்காக இருக்கும், அடிபட்டிருக்கும், ஸோ அதுக்கெலாம் என்னென்ன மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஃபஸ்ட் எய்ட் கிட் வச்சுருப்பாங்க. ஸோ எதுக்கு யூஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு எமர்ஜென்சி அலர்ட் வருது. ஸோ அவங்க எல்லாருமே டக்குன்னு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட அம்மாவை தான் பார்க்குறோம். அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த ப்ரெட்டை எடுப்பாங்க. பட் இவங்களுக்கு வந்து அன்றைக்கி அப்பா வந்து ஹீரோயினியோட அம்மா சமைச்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை ரசித்து சாப்பிடும்போது இவங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ அந்த ஃபுட்டு இன்னுமே இருக்கும், அதை ஹீட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பா பார்த்துட்டாரு. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்துட்டு ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்பா வந்துட்டு அவங்க வந்து சாப்பாடு வச்சு சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க. ஸோ ரைஸ் எல்லாம் மேக் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே ஹாப்பியாக வாங்கிட்டு தேங்க்யூன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பாவும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஸோ அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அப்பா தான், இங்கே பாரு நம்மளுக்கு காலம்லாம் போயிடுச்சு, நம்ம பையனும் வளர்ந்துட்டான், பட் இது எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு டிசிஷன், ஸோ நீயும் பார்த்து முடிவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட்டிருக்காரு. அதை பார்த்தோன்னே அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்பவே கவலையாக இருக்குது. இப்போ ரெட் பையன் இவங்க 2 பேருமே அந்த ஸ்பாட்க்கு வந்துடுறாங்க. அங்கே வந்ததுமே அவரை போய் பார்க்குறாங்க, என்னாச்சுன்ற மாதிரி கேட்க இவங்கெல்லாம் மெயின்டெனன்ஸ்க்கு வரவங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரீயில் வந்துட்டு கிளைங்க அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏணி போட்டு அதை கட் பண்ணிட்டு இருக்கும்போது
கீழே விழுந்துட்டார், முதுகில் அடிபட்டுச்சு, அவரால் எந்திரிக்க முடியலன்ற மாதிரி சொன்னோன்னே இவர் விழுகும்போது அங்கே தேன் கூட இருந்திருக்கும் போல், அதையும் களைச்சி விட்ருப்பாரு. ஸோ அங்கே இந்த தேனீங்களும் பறந்துட்டுருக்கு, இந்த ரெட் பையனும் போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோடனே நல்ல வேலை அவருக்கு எதுவும் ஆகலைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா, அவன் மூஞ்சில் இந்த தேனி கொட்டி இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே அவர் என்னமோ நல்லா தான் இருக்காரு, ஓ மூஞ்சி தான் நல்லா இல்லை, என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, அதுவா தேனி கொட்டிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே இவன் வந்துட்டு சரி சரி இன்றைக்கி உனக்கானது போதும், நீ வீட்டுக்கு கிளம்புன்ற மாதிரி சொன்னோன்னே இல்லை இல்லை நானும் உங்களோட சேர்ந்து இந்த டே ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு அப்புறம் தான் நான் போவேன்ற மாதிரி சொல்கிறான். இவன் வந்து சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான் போல். ஸோ சொல்லிகிட்டே இருக்கும்போது ஊடலில் இந்த ரெட் பையன் அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி விட்ருவான். ஸோ அவன் வந்துட்டு என் பேரை சொல்லி கூப்பிடாதுன்ற மாதிரி சொன்னோடனே அங்கே ஒருத்தர் கேப்டன் மோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்து எமர்ஜென்சி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இந்த ரெட் பையன்ட்ட டே வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவன் வந்துட்டு சரிங்க கேப்டன் மோ அப்படின்ற மாதிரி சல்யூட்டை போட்டு வந்துட்டுருக்கான். உடனே அவளுக்கு வந்துட்டு ஐயோ இவன் என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. இன்றைக்கி நிறைய ரெஸ்கியூ பண்ணுறாங்க, நிறைய எமர்ஜென்சி வருது, நம்ம ரெட் பையனும் நல்லபடியாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா அவன் வந்து ஒரு தேட்டருக்கு தான் வந்திருக்கான். அந்த தேட்டரை வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவன் சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு இந்த தேட்டரில் நிறைய மெமரிஸ் இருக்கும் போல். அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் என்னோடய ஃபஸ்ட் மூவி வந்து டாய் ஸ்டோரி தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓ உங்கள் அம்மா அப்பா கூட டாய் ஸ்டோரி பார்த்துட்டு இருந்தீங்களான்ற மாதிரி கேட்க, இல்லை நான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதுவும் என்னோடய ஃபேவரட் ஃப்ரெண்டு கூட பார்த்தேன் அப்படின்னு ஹீரோயினே தான் சொல்கிறான். ஸோ அங்கே ஒரு பாப்கார்ன் மிஷின் இருக்குது, அதை பார்த்தோன்னே அந்த பாப்கார்னை வாங்கிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்னம்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அவளும் இருடா இப்போ தான் கிளாஸ் முடிஞ்சிச்சு நான் வந்துட்டுருக்கேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவளுமே வந்துட்டுருக்கா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஆப்போசிட்டில் இந்த ஹியோன்ஜுன் பையன் நிற்கிறான். இவனுக்கு வேறு வேலையே இல்லை, எங்கே போனாலும் பின்னாடியே வந்துட்டுருக்கிறான். ஸோ அவனை பார்த்ததுமே இவன் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறா. இப்போ ஹீரோயின் அந்த ஹியோன்ஜுன் பையனையுமே சேர்த்து ஹீரோட ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு வந்துடுறா. அவனை பார்த்ததுமே ஹீரோ வந்துட்டு இவனை எதுக்கடி கூப்பிட்டு வந்த, எதுக்கடி அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, போலீஸ் கால் பண்ண வேண்ட மாதிரி சொன்னோன்னே சார் இன்றைக்கி நான் ஒரு கிளைண்ட்டாக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த ஹியோன்ஜுன் பையன் சொல்கிறான். உடனே மேலே இந்த யூன் சார் ஓ அப்போ உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி உள்ளே கூப்பிட்டு போயிடுறாரு. இந்த ஹியோன்ஜுன் பையனுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு வீடு கட்டணுமா, அவங்க அம்மா அப்பா ஒர்க்லேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடு வேணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த யூன் சாருக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வருது. ஸோ அதை வாங்கி பேசினதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ நீ எல்லாத்தையும் பார்த்துக்கன்ற மாதிரி. ஸோ அவன் வந்துட்டு இதில் விருப்பமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்கான். உடனே ஹீரோ கேட்குறான், என்ன இந்த சாக்கா வச்சு ஹீரோனிக்கிட்ட பேசலான்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, சார் நான் ஹீரோனி கூட சேர போகிறது என்னமோ உண்மை தான், ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் வீடும் கட்டித்தர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோனி கூட சேர்ற ஐடியாவெலாம் இங்கே கொண்டு வராது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இங்கே பாருங்கள் எங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி உங்களுக்கு சுத்தமாக தெரியாது, ஸோ அமைதியாக இருங்கன்ற மாதிரி சொன்னேன். என்னது ரிலேஷன்ஷிப்பா, பாஸ்டில் என்ன வேணால் நடந்திருக்கலாம், அது இப்போ கண்டிப்பாக நடக்காது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் வெறும் ஃப்ரெண்டு தானே, உங்களுக்கு எங்களை பற்றி என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என்னது ஃப்ரெண்டா, கண்டிப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவன் இவனை ஷாக்காக பார்க்குறான். என்னை கொஞ்சம் மன்னிச்சிருங்கய்யா, ஏன்னா இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ரேடியோ போட்டாங்க, அதாவது இப்போ கோயில் சாமி கும்பிட்ற சீசன் இல்லையா, ஸோ அதனால் ஒரு சைடு முடிஞ்சோன்னே இன்னொரு சைடு ஆரம்பிக்கிறாங்க, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ப்ளீஸ். இப்போ ஹீரோயினி வந்து அந்த ஆஃபீஸ் கிச்சனில் சமைச்சிட்ருக்கா. ஸோ இந்த நேரம் பார்த்து அந்த ஹீரோ உள்ளே வந்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த யூன்ஜுன் பையனும் உள்ளே வந்துடுறான். ஸோ அவன் வந்துட்டு எதுக்குடா உள்ளே வந்த, நீ இன்னும் கிளம்பலையான்ற மாதிரி கேட்க, நான் இன்றைக்கி வந்து என்னோடய வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன், ஸோ இங்கே தான் இருக்க போகிறேன், ஹீரோயினோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் போவான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க 2 பேரும் வாயிலே தகராறு பண்ணுறானுங்க. ஸோ அவன் ஹீரோயினி வந்துட்டு இங்கே பாருங்கள், ஒன்று இங்கேருந்து போங்க இல்லைன்னா அங்கே போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இவங்க 2 பேருமே அங்கே போய் உட்காருனாங்க. அப்போ இந்த ஹியோன்ஜுன் பையனுக்கு ஒரு ஃபுட்டோட ஸ்மெல் வருது. ஓ சூப்பராக இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினி நான் இன்னும் சமைச்சே முடிக்கல, அதுக்குள்ளே எப்படி உனக்கு ஸ்மெல் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ ஹீரோ அந்த பாப்கார்னை எடுத்து கொடுக்குறான். ஹீரோயினி அதை வாங்கி சாப்பிடலாமேன்னு போனான். இந்த ஹியோன்ஜுன் பையன் அதை பிடிங்கிட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு நல்லது இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். உடனே இந்த ஹீரோயினி வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கிறாமல் வாட்டுக்கு பாப்கார்னை சாப்பிட்றா. ஹீரோக்கு வந்துட்டு நான் கொடுத்தோன்னே வாங்கி சாப்பிட்டா, அப்போ இவளுக்கு ஏன் மேலே தான் லவ்ன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவனை பார்த்து நக்கலாக சிரிக்க
இப்போ அந்த ரெட் டே மூவிங் தான் காட்டுறாங்க. இவங்க அந்த டீம்லாம் சேர்ந்து நைட்டு டின்னருக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த டீமில் இருக்க ஒரு மெம்பர் சொல்லுவார், எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆனால் நாங்கள்லாம் டேட் பண்ணுவோம், எனக்கு இவருக்கெல்லாம் ஆள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த ரெட் பையன் வந்துட்டு மோக்கிட்ட நீங்கள் யாரையாவது டேட் பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்க அவன் வந்துட்டு சேச்சே எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ பக்கத்தில் இருக்க பர்சன் வந்து சொல்லுவார், ஐ மீன் அந்த கூட வேலை பார்க்குறவர், இல்லை மோக்கு வந்து ஒரு பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவன் தான் ஒரு தடவை எமர்ஜென்சியில் இருக்கும்போது ரோட்டெல்லாம் கிளியர் பண்ணி விட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவனுக்கு புரிஞ்சிருச்சு, ஐயோ அது நம்ம தான். ஒன்று இவன் வந்துட்டு ஐயோ இவன் அடுத்தடுத்து பேசி எனக்கு அவ்வளோதான் மானமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே சூடான சாப்பாடு இருக்கும் அதை எடுத்து அவரோட வாயிலே வச்சு விட்ருவா. அடுத்து ஐயோ உன்னை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்தே சாப்பிட்டுட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோயினி சமைச்சு முடிச்சுட்டு அந்த பவுலில் இவங்க முன்னாடி வைக்கிறா. எதுக்கிட்டே அவனுக்கும் சேர்த்து சமைச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, சாப்பாட்டில் என்ன இருக்குது, அமைதியாக சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க 2 பேருமே வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சாப்பாடு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினி திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக கீழே உட்காடுறா. ஸோ அவள் கீழே உட்காரும்போது என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ஹீரோ போய் பார்க்குறான். உடனே அவள் கையை பிடிச்சி தூக்கி விடும்போது அவன் வந்து ஹீரோட கையை தட்டி விட்டுட்டு ஹியோன்ஜுன் என்னை பிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. அவ்வளோதான் ஹீரோக்கு வந்துட்டு என்னடா ஹீரோயின் இப்படி பண்ணிட்டான்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி அங்கேயே நின்றுட்டுருக்கான். அவள் கூடயே போகல. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம்னா அந்த டாக்டர் வந்துட்டு என்னாச்சுமா உங்களுக்கு எதுனா ஆச்சுன்னு சொன்னிங்கன்னா எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி சொன்னோன்னே அவள் வந்துட்டு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணேன், அதாவது எனக்கு ஸ்டொமக் கேன்சர் இருந்துச்சு, இப்போ 70% கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கா. ஹியோன்ஜுன் பையன் அவளோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இப்போ இந்த பக்கம் எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ என்னடா நம்ம ஹீரோயினி இப்படி பண்ணிட்டா, அவளுக்கு இனிமேல் அவனை தான் பிடிச்சிருக்கு போல், அவள் என்னை லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி இவனும் பயங்கரமாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி வயிற்று வலியில் துடிச்சிட்ருக்கா. ஸோ இப்படி இந்த எபிசோடுமே முடியுது. ஸோ அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பாய், லவ் யூ.